GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து பைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அரசு முறை பயணமாக இங்கிலாந்திற்கு சென்றுள்ள நிலையில் அங்கு அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் இந்தியாவுடனான நட்பு, ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர், அமெரிக்கா விதித்த அதிகப்படியான வரிகள் தொடர்பான பல்வேறு கேள்விகளை செய்தியாளர்கள் முன்வைத்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், இந்தியாவுடன் அமெரிக்காவின் உறவு எப்போதும் போல் சிறப்பாக உள்ளது. பிரதமர் மோடியுடன் தனிப்பட்ட விதத்தில் வலுவான நட்பு தொடர்ந்து இருந்து வருகிறது. மற்றவர்கள் எதிர்பார்ப்பது போல் இருவருக்கும் இடையே எவ்வித கருத்து மோதல்களும் எப்போதும் இருந்ததில்லை என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து ரஷ்யா இந்தியா நட்பு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஷ்யாவுடன் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வணிகம் செய்கின்றன. உக்ரைன் போரை நடத்த ரஷ்யாவுக்கு அது பேருதவியாக இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நாடுகள் ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் வணிகம் செய்வதை நிறுத்தினால் உக்ரைன் போரில் இருந்து புதின் வெளியேறுவார். அவருக்கு போரை தொடர்ந்து நடத்துவதற்கு இந்த குறிப்பிட்ட நாடுகளுடனான வணிகம் ஒரு முக்கிய கருவியாக இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும். இதன் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமே சீனா, இந்தியா மீது அதிகப்படியான வரிகளை அமெரிக்கா விதித்துள்ளது. வேறு எந்த மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யாவுடன் வணிகம் செய்யக்கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது. அதை நோக்கிய ஒரு பயணமாகவே இங்கிலாந்து பயணம் அமைந்துள்ளது என்றார். இதை அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஷ்ய அதிபர் புதின் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த போரில் ரஷ்யாவால் வெற்றி பெற முடியாது. இந்த போர் ரஷ்ய அதிபர் புதினுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே வழக்கம் போல் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது அமெரிக்கா தான் என்று கூறிய ட்ரம்ப், தமது 2வது ஆட்சி காலத்தில் இதுவரை 7 போர்கள் ஏற்படாமல் தடுத்துள்ளதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் அணுசக்தி நாடுகள் என்பதால் இரு நாடுகளுக்கும் இடையேயான சண்டை பெரிதாகாமல் உடனே தடுத்து நிறுத்தும் நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டதாகவும் அதற்கு இரு நாடுகளும் சம்மதித்தன என்றும் தெரிவித்தார். பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தாக்குதலை முன்னெடுத்த நிலையில் பாகிஸ்தான் தான் இந்தியா மீது பதில் தாக்குதலை மேற்கொண்டது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் முக்கிய நிலைகளை இந்திய விமானப்படை வீரர்கள் சிதைத்த நிலையில் பாகிஸ்தானின் வேண்டுகோளுக்கு ஏற்ப சண்டை நிறுத்தப்பட்டதாக இந்தியா தெரிவித்திருந்தது. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியது நாங்கள்தான் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதுவரை 20க்கும் மேற்பட்ட முறை கூறியுள்ளார். ட்ரம்ப் கூறுவது உண்மைக்கு புறம்பானது என மத்திய அரசு இதுவரை மறுப்பு தெரிவிக்கவில்லை. இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரும் நிலையில் மத்திய அரசு தொடர்ந்து அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.